ஹாய். ப்ரௌனி வேர் அப்படிங்கிற ஒரு கேர் நர்ஸ் வந்து தன்னோட பேஷண்ட்ஸ் எல்லாம் வந்து எந்தெந்த விஷயங்கள் நான் பண்ணல அப்படின்னு நினச்சி வருத்தப்படுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பிளாக் போஸ்ட் ஒன்று சோஷியல் மீடியாவில் வந்து போஸ்ட் பண்ணுறாங்க. போஸ்ட் பண்ண கொஞ்ச நேரத்துல இது செம வைரலாக போயிடுது. ஸோ அந்த வைரலாக போன அந்த பிளாக் போஸ்ட்டை பேஸ் பண்ணி ஒரு புக் எழுதுறாங்க. அதுதான் டாப் 5 ரிக்ரெட்ஸ் ஆஃப் டையிங். ஸோ இந்த வீடியோவில் நாம் அந்த டாப் 5 ரிக்ரெட்ஸ் ஆஃப் டையிங் அப்படிங்கிற புக்கோட சம்மரி தான் பார்க்க போகிறோம். ஸோ ப்ரௌனி வேர் அப்படிங்கிற ஒரு கேர் நர்ஸோட பேஷண்ட்ஸ் எல்லாம் வந்து நிறைய பேஷண்ட்ஸ் வந்து அவங்க வந்து பார்க்குறப்போ வந்து மோஸ்ட் ஆஃப் த பேஷண்ட் வந்து என்னென்ன மாதிரியான ரிக்ரெட் ஃபேஸ் பண்ணுறாங்க. தன்னோட கடைசி காலத்தில் வந்து இந்தந்த விஷயங்கள் நினச்சி அவங்க வந்து ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ இந்தந்த விஷயங்கள் நான் பண்ணியிருந்தா என் லைஃப் இன்னும் பெட்டராக இருந்திருக்கும், சாட்டிஸ்ஃபைங்காக நான் இருந்திருக்கும் அப்படின்னு நினச்சி நிறைய விஷயங்கள் வந்து அவங்க வந்து ப்ரௌனி வேர்கிட்ட வந்து பேசியிருந்தாங்க. ஸோ அவங்க பேசினதில் வந்து ப்ரௌனி வேர் வந்து நினைக்கிற டாப் 5 ரிக்ரெட்டை தான் வந்து இந்த புக்கில் வந்து அவங்க வந்து எழுதியிருக்காங்க. ஸோ நம்ம இந்த ப்ரௌனி வேர் எழுதின டாப் 5 ரிக்ரெட்ஸ் ஆஃப் டையிங்கில் இந்த 5 ரிக்ரெட் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ரிக்ரெட்டாக ப்ரௌனி வேர் என்ன மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா, கரேஜ் டு லிவ் ல லைஃப் வித் மைசெல்ஃப். அதாவது தன்னோட லைஃப்பை வந்து தன்னோட டிசிஷனுக்கு ஏற்றாப்புல தன்னோட கண்ட்ரோலில் எடுத்துக்காமல் நான் போயிட்டேன் அப்படிங்கிறத நினச்சி ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு இன்சிடெண்ட் மூலியமாக வந்து இந்த ஒரு இதை போஸ்ட்டை வந்து அவங்க வந்து ஜஸ்டிஃபை பண்ணுறாங்க. ஸோ கிரேஸ் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு விமன் ஹவுஸ் ஒய்ஃபாக வந்து தன்னோட வாழ்க்கையை வந்து ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் வந்து அவங்க வந்து அவங்களோட சில்ட்ரன்ஸை வந்து கேர் பண்ணிக்கிறது, அவங்க ஹஸ்பண்டை வந்து கேர் பண்ணிக்கிறது, அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸோட நீடை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் பேஸ் பண்ணி இருந்திருக்காங்க. ஸோ கடைசி வரைக்கும் வந்து எனக்கு என்ன பிடிக்கும், நான் என்ன லவ் பண்ணுறேன், என்னோட பேஷன், அதெல்லாம் நான் நோக்கி நான் போகவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ணாங்க அப்படின்னு வந்து இந்த ஒரு ஸ்டோரி மூலியமாக நம்மளுக்கு இந்த ஃபஸ்ட்டு ரிக்ரெட் வந்து நம்மளுக்கு வந்து சொல்கிறாங்க. ஸோ நான் வந்து இப்போ கேர் பண்ணுறது, அப்புறம் வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து கேர் பண்ணுறது தப்புன்னு சொல்ல வரல. ஸோ அட் த சேம் டைம் அவங்களுக்கு என்ன தேவை, அவங்களுக்கு என்ன பேஷன், அதை பற்றியும் வந்து அவங்க வந்து நோக்கி போகலை அப்படின்னு சொல்லி அவங்க வருத்தப்படுறாங்க. ஸோ இந்த விஷயத்தை வந்து அவங்க ஃபஸ்ட் ரிக்ரெட்டாக வந்து அவங்க வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஐ ஹேடன்ட் ஒர்க் ஸோ ஹார்ட். இந்த ஒரு செகண்ட் ரிக்ரெட்டில் வந்து ஒரு பேரை வந்து மென்ஷன் பண்ணாங்க. ஜான் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து ஒரு ட்ரேடராக வந்து அவரோட கெரியரை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஜான் வந்து ட்ரேடராக அவரோட கெரியரை ஸ்டார்ட் பண்ணுறப்போ அவர் வந்து அவரோட ஒர்க்கில் வந்து ரொம்ப வந்து அக்ரெசிவாக இருக்கார். அக்ரெசிவ் மீன்ஸ் அவரோட ஒர்க்கில் வந்து ரொம்ப டெடிக்கேட்டடாக இருக்கார். டெடிக்கேட்டடாக இருக்கிறது தப்புன்னு நான் சொல்ல வரல. ஸோ ஆனால் அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, அவரோட 60ஸ்க்கு அப்புறம் வந்து அவர் வந்து ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜில் இருந்தாலுமே அவங்களோட ஒய்ஃப் மார்க்ரெட் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ரிட்டையர்மெண்ட் நம்மளுக்கு தான் வந்து இப்போ வந்து ஓரளவு பேலன்ஸ் லைஃப் இருக்குது, ஃபினான்ஸாக நம்ம கரெக்டாக ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து நீங்கள் வந்து ரிட்டையர் ஆகிட்டீங்க அப்படின்னா நம்ம 2 பேரும் சேர்ந்து வந்து லைஃப்பில் நிறைய ஏதாவது இடத்த வந்து சுற்றி பார்க்கலாம். அது மாதிரி சொல்கிறப்போ ஜான் என்ன சொன்னார் அப்படின்னா, இல்லை இன்னும் கொஞ்ச நாள் வந்து நான் வேலை பார்க்குறேன், ஒரு 5 இயர்ஸ் கொஞ்சம் டைம் கொடு, 3 இயர்ஸ் டைம் கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட 70s வரைக்கும் போயிடுறாரு. ஸோ 70ஸ்க்கு அப்புறம் வந்து என்ன ஆகுது அப்படின்னா, அவருக்குமே ஏஜ் அதிகமானதால வந்து அவர் ரிட்டையர் ஆகிடுறாரு. ஸோ ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் மார்கரெட்டுக்கு வந்து உடம்புல பிரச்சனை வருது. ஸோ மார்கரெட்டு இறந்துறாங்க. ஸோ அவர் லைஃப்பை திரும்பி பார்க்குறப்போ அவர் அவ்வளோ உழைச்சதும் வேஸ்டான மாதிரி வந்து அவர் ஃபீல் பண்ணார். ஸோ இதுக்கு அவர் என்ன காரணம் சொல்கிறாருன்னா, தான் இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறமா ஃபேமிலிக்கு நான் வந்து ஒழுங்காக ப்ரிஃபரன்ஸ் கொடுக்காததுனால நான் வந்து ரொம்ப ரிக்ரெட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்த்தரத்தை வந்து அவர் வந்து கன்ஃபஸ் பண்ணியிருந்தார். ஸோ ஒர்க் லைஃப் பேலன்ஸ் அப்படிங்கிறது வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு இந்த ஒரு பார்ட்டில் வந்து நமக்கு புரியுது. ஸோ ஒர்க் பண்ணுறது முக்கியம்தான். அதே மாதிரி அட் த சேம் டைம் ஃபேமிலிக்கும் வந்து கொஞ்சம் வந்து நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி பேலன்ஸ் பண்ணி நம்மளோட ஒர்க் லைஃப்பையும் நம்மளோட ப்ரெசன்ட் லைஃப்பையும் வந்து என்ஜாயபிளாக மாற்றணும் அப்படின்னு ஆத்தர் வந்து சொல்கிறாங்க. தேர்ட் ரிக்ரெட் என்ன அப்படின்னா, எக்ஸ்ப்ரெஸ் மை ஃபீலிங் டு சம்மன் எல்ஸ். அதாவது தன்னோட ஃபீலிங்ஸை வந்து இன்னொருத்தவங்கள்ட்ட வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாமல் ஸோ
கைண்ட் ஆஃப் ரஃப்பாகவே நான் இருந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிக்ரெட்டை வந்து அவங்க வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த ஒரு இதில் வந்து ஜோசப் அப்படிங்கிற ஒரோட கதையை சொல்கிறாங்க. ஸோ ஜோசப் அப்படிங்கிறவர் யாருன்னா வந்து ஒரு பிஸ்னஸ் மேன். ஸோ ஜோசப் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து பிஸ்னஸ் ஓரியன்டாகவே வந்து அவரோட டாக் ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸில், ஃபேமிலி ரீயூனியனில், அது மாதிரியான டைமில் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து பிஸ்னஸ் பேஸ் பண்ணி தான் அவங்களோட ஸ்பீச்சே இருக்கும். ஸோ அவருக்கு ஜோசப்புக்கு வந்து அவங்களோட ஒய்ஃபு, அவங்களோட சில்ட்ரன்ஸ் எல்லாருமே பிடிச்சிருந்தாலும் கூட அவர் வந்து அவரோட லவ்வை வந்து அவங்கள்ட்ட வந்து ஒழுங்காக வந்து கன்வே பண்ணாததுனால அவங்களோட ஒய்ஃபுக்கும் அவங்களோட சன்னுக்கும் வந்து அவங்களோட அப்பா வந்து ஒரு டஃப்பான ஒரு ஃபாதராகவும், ஒரு எக்ஸ்பிரஸ் பண்ணாத அவங்களும் வந்து அவரை பிடிக்காது போல் அப்படின்னு அவரும் நினச்சி அவங்களோட ஒய்ஃபு சில்ட்ரன்லாம் வந்து அவருக்கு வந்து ஃபேமிலியே வந்து அவ்வளோ பிடிக்காதுங்கிற மாதிரி அவங்க நினச்சிக்கிட்டாங்க. ஸோ ஆனால் ஜோசப்கிட்ட வந்து ப்ரௌனி கேட்குறப்போ வந்து எனக்கு வந்து என் ஃபேமிலி வந்து ரொம்ப பிடிக்கும், இருந்தாலும் நான் அவங்கள்ட்ட வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணல, இதை வந்து நான் ஒரு செம ரிக்ரெட்டாக நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நெக்ஸ்ட் ரிக்ரெட்டாக வந்து ஆர்த்தர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஐ விஷின் ஸ்டே வித் மை ஃப்ரெண்ட். அவங்களோட இதில் வந்து டோரிஸ் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவங்களோட மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து லோன்லியாகவே வந்து அவங்க வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் வந்து என்ன பண்ணாங்கன்னா, ப்ரௌனி அந்த ஆர்த்தரோட நர்ஸோட அவங்க இன்னும் நல்லா பேசிக்கிட்டு இருக்கிறப்போ வந்து அவங்க ஒரு வாட்டி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, என்னோட மோஸ்ட் ஆஃப் த சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ் வந்து எனக்கு யாருன்னே தெரியல, மறந்து போச்சு. ஸோ அவங்கள்ட்ட வந்து நான் பேசணும் அப்படின்னு நினைக்கிறப்போ வந்து ப்ரௌனி சொன்னாங்க, இல்லை இப்போ வந்து இன்டர்நெட்லாம் வந்து பூம் ஆயிடுச்சு, ஸோ நம்ம இன்டர்நெட் மூலயமா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்கிறப்போ அவங்களோட மோஸ்ட் ஆஃப் த ஃப்ரெண்ட்ஸ் வந்து இறந்துருந்தாங்க. ஒரு சில பேருக்கு வந்து அவங்களுமே பெட் ரீடனாக இருந்ததுனால வந்து அவங்களாலையும் ஒழுங்காக வந்து கம்யூனிகேட் பண்ண முடியாமல் இருந்தது. ஸோ அந்த நேரத்தில் வந்து அவங்க ரொம்ப ரிக்ரெட் பண்ணதான் வந்து வந்து சொல்கிறாங்க ஆர்த்தர் வந்து. நெக்ஸ்ட்டு ரிக்ரெட் வந்து என்ன அப்படின்னா, ஐ விஷ் ஐ ஹேட் லெட் மை செல்ஃப் பி வெரி ஹாப்பி. ஸோ இந்த ஒரு ரிக்ரெட்டில் வந்து ரோஸ்மேரி அப்படிங்கிற ஒருத்தவங்களோட ஸ்டோரியை வந்து ஆர்த்தர் வந்து சொல்கிறாங்க. ரோஸ்மேரி அப்படிங்கிற யாருன்னா வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு வாட்டி அவங்கள்ட்ட ஆர்த்தர்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கிறப்போ வந்து, நீ மட்டும் எப்படி இவ்வளோ ஹாப்பியாக இருக்க, இவ்வளோ ஹாப்பினஸ்ஸாக இருக்க, இனி உனக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி கஷ்டம், ஸ்ட்ரெஸ் எதுவுமே வராது அப்படின்னு கேட்குறப்போ ஆர்த்தர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஹாப்பினஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு சாய்ஸ் தான், இட்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் நம்ம வந்து எடுக்கிற சாய்ஸ் தான் வந்து ஹாப்பினஸ். ஸோ ஹாப்பினஸ் வந்து ஒரு சில ரிக்குவயர்மெண்ட்டை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணால் வந்து ஹாப்பினஸ் வந்துடும். ஒரு சில பொசஷனை வந்து நம்ம வந்து போயிட்டா வந்து ஹாப்பினஸ் வந்துடும். ஒரு பொசிஷன் நம்ம டிசைர் பொசிஷனுக்கு போயிட்டா ஹாப்பினஸ் வந்துடும். அப்படிங்கிறது வந்து ஹாப்பினஸ் கிடையாது. இட்ஸ் நாட் டிபெண்ட்ஸ் ஆன் மெட்டீரியலிஸ்டிக் வே ஆஃப் ஹாப்பினஸ். யூ ஜஸ்ட் வாண்ட் டு திங்க். நீங்கள் வந்து இது பாசிட்டிவாக திங்க் பண்ணுறது மூலியமாகவும் உங்கள் பாஸ்ட்டை நினச்சி அப்போ ஹாப்பினஸ்ஸாக இருக்கேங்கிறத நீங்கள் வந்து கான்ஷியஸாக வந்து திங்க் பண்ணுறதுனால நீங்கள் ஹாப்பினஸ்ஸாக மாறுறீங்க அப்படின்னு ஆர்த்தர் வந்து சொல்கிறாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து ஹாப்பினஸ் வந்து மற்றவங்க கொடுக்கணும், நம்மளுக்கு இந்த பொருள் வாங்குறது மூலயமா ஹாப்பினஸ் வரும் அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ ஹாப்பினஸ் அப்படிங்கிறது நம்ம வந்து ஏற்படுத்திக்கிற ஒன்று தான் அப்படின்னு ஆர்த்தர் வந்து இந்த ஒரு பார்ட்டில் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த 5 ரிக்ரெட்டை தான் வந்து மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து தன்னோட எண்டு ஃபேஸில் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க. எண்ட் ஆஃப் த ஃபேஸில் வந்து இந்த மாதிரி 5 ரிக்ரெட்டை தான் ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த புக்கில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த புக்கில் நான் வந்து ஒரு ஓவர்வியூ மாதிரி தான் நான் வந்து கவர் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த 5 ரிக்ரெட்ஸு, அப்புறம் அந்த பர்ஸ்பெக்டிவ் வந்து அந்த ஆர்த்தரோட பர்ஸ்பெக்டிவ் என்னது, அது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்த புக்கில் இன்னும் நிறையாவே இருக்குது. ஸோ நான் வந்து உங்களுக்கு வந்து இந்த புக் வந்து நீங்கள் முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணி படிக்க வந்து ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இதான் இந்த வீடியோவோட பர்பஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.